Under chapter 3 exercise 3.2ல firstல second sum பார்க்க போகிறோம். Find the GCD of the given polynomials. Second question, x power 4 minus 1 comma x cube minus 11x squared plus x minus 11. f of x எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பவரில் எது ஜாஸ்தியாக இருக்கோ அதை தூக்கி நம்ம எழுத போகிறோம். x power 4 மைனஸ் 1 தான் எஃப் ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ரிமைண்டர் எது இருக்கோ அதை தூக்கி அப்படியே எழுதிடுங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எங்கே எழுதுவோம்? உள்ளே தான் எழுதுவோம். அது எக்ஸ் பவர் 4. எக்ஸ் பவர் 4க்கு அப்புறம் என்ன வந்துருச்சு? மைனஸ் 1ன்னு வந்துருச்சு. இன் பிட்வீனில் இருக்கிற ஒரு நம்பர் கூட இல்லை. யார் யார் இருக்கணும்? பவரில் இங்கே 4 இருக்குன்னா அடுத்த பவரில் 3 இருக்கணும், அடுத்த பவரில் 2 இருக்கணும், அடுத்த பவரில் 1 இருக்கணும். ஆமாம் தானே? இங்கே இல்லாததுனால அவங்களுக்கு நம்பரே இல்லை. அப்போ அவங்களுக்கு என்ன கொடுத்துடணும்? 0 கொடுத்துடணும். 0 எக்ஸ் கியூப் 0 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0 எக்ஸ் 1. அந்த 1 போட்டாலும் ஒன்று தான், பொழினாலும் ஒன்று தான். இப்போ மைனஸ் 1 எழுதிக்கங்க. அடுத்து ஜி ஆஃப் எக்ஸை தூக்கி வெளியே எழுது. எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. இங்கே நல்லா கவனிச்சுக்கணும். நீங்கள் மனப்பாடமே பண்ண தேவையில்லை. டிவிஷனும் பண்ணும்போது நீங்கள் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே எக்ஸோட பவரில் 4 இருக்குது, இங்கே எக்ஸோட பவரில் 3 இருக்குது. ஒரு எக்ஸ் இருந்தால் இங்கே எக்ஸ் 4 வந்துடும். அப்போ ஒரு எக்ஸை இங்கே போட்டுருங்க. போட்டுடலாமா? போட்டாச்சு. நான் போட்டேன். இப்போ எக்ஸ் பவர் 3 இன்ட்டு எக்ஸ் பவர் 4. இங்கே பாருங்கள், இது ப்ளஸ்ஸு இது மைனஸ். அப்போ இங்கே என்ன போடணும்? மைனஸ் 1 11s are 11. எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூப். அடுத்து ப்ளஸ் சைன், இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு 1 1s are 1. அடுத்து எக்ஸ் எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர்டு. அடுத்து மைனஸ், இங்கே என்ன மைனஸ் சைன் தான் இருக்குது, மைனஸ் 1 11s are 11. அடுத்து எக்ஸ். முடிஞ்சிருச்சா? இப்போ டிவிஷன் பண்ணுறேன். இது ப்ளஸ்ஸுன்னா இங்கே என்ன பண்ணணும்ப்பா? சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். மைனஸ், இது மைனஸ்னா இது ப்ளஸ், இது ப்ளஸ்ஸுனா இது மைனஸ், இது மைனஸ்னா இது ப்ளஸ்ஸு. ஓகேவா? பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்? இது எக்ஸ் பவர் 4, இது எக்ஸ் பவர் 4, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிவிட்டேன். ரிமைண்டர் எது இருக்கோ அதை கீழே எடுத்து எழுத போகிறோம். இப்போ பெரிய நம்பரோட சைன் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ், ஆனால் நான் சைன் சேஞ்ச் பண்ணதில் என்ன இருக்குது? ப்ளஸ். அப்போ நீங்கள் ப்ளஸ் தான் போட்டுக்கணும். 11 அப்படியே இறக்கிடுங்க. ஏன்னா இதில் 0 ஒன்றுமே பண்ண முடியாது. 11 எக்ஸ் கியூபு. அடுத்தது இங்கே என்ன சைன் இருக்குது? மைனஸ். அப்போ இங்கே என்ன இருக்குது? 1. அந்த 1x ஸ்கொயர்டு. அப்போ மைனஸ் 1x ஸ்கொயர்டு அப்படியே இறக்கிடுங்க. இங்கே யார் இருக்கா? ப்ளஸ்ஸு. நீங்கள் இந்த சைனை பார்த்துடக்கூடாது, சைனை சேஞ்ச் பண்ணது தான் பார்க்கணும். ப்ளஸ் 11x ரிமைண்டர் இருக்கக்கூடிய இந்த 1 இருக்கு இல்லையா, அந்த மைனஸ் 1 அப்படியே கீழே இறக்கியாச்சு. இப்போ இறக்குனதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் என்னவாக இருக்குது? 11ஆக இருக்குது. அப்போ 11 கொண்டு போய் போட்டால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? 11 வச்சு அடிக்க முடியும். இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம இங்கே எக்ஸ் போடணுங்கிற அவசியம் இல்லை. சைன் இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ். அப்போ ப்ளஸ்ஸை தூக்கி போடுங்க. போட்டாச்சா? இப்போ 11 1s are 11. இங்கே எக்ஸ் கியூப் இருக்கனால அதை அப்படியே எழுதிடுங்க. இங்கே மைனஸ் 11 11s are 121 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது ப்ளஸ் 1 11s are 11. இந்த எக்ஸை அப்படியே எழுதிடுங்க. மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 11 11s are 121. மறுபடியும் என்ன பண்ணுவோம்? இதில் எது சேமாக இருக்கோ அவங்கள நம்ம அடிக்க போகிறோம். நம்மளுக்கு ரிமைண்டர் வேல்யூ எடுத்து எழுத போகிறோம். சைனை சேஞ்ச் பண்ணலாமா? இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது மைனஸ், இது ப்ளஸ், இது ப்ளஸ், இது மைனஸ், மைனஸ் ப்ளஸ். இங்கே கீழே இருக்கிறவங்கள மட்டும்தான் பார்க்கணும் நீங்கள் சைனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அப்போ இங்கே பார்த்தா 11x கியூபு 11x கியூபு இது ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இது மைனஸ், இது ப்ளஸ். என்றைக்கு பெரிய நம்பரோட சைனை தான் நம்ம பார்க்கணும். அதை தான் நீங்கள் இங்கே எழுதவும் செய்யணும் கீழே. இப்போ 121லேருந்து 1 போயிடுச்சுன்னா 120x ஸ்கொயர்டு. அடுத்தது இங்கே பெரிய நம்பரோட குறி சைன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது ப்ளஸ்ஸு, அதனால ப்ளஸ்ன்னு போட்டுறக்கூடாது. இங்கே சைனை சேஞ்ச் பண்ணியிருக்கோம் மைனஸ். அப்போ மைனஸ் தான் நீங்கள் இங்கே புட் பண்ணணும். ஆனால் ஒரு நிமிஷம், உடனே நம்ம அப்படி தான் எழுதுவோம். ஆனால் இங்கே பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸ்
இது என்னது தான் கேன்சல் 11x 11x இங்கே என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு. பெரிய நம்பரோட குறி என்னது? இந்த நம்பரை போட்டக்கூடாது, இங்கே சைனை சேஞ்ச் பண்ணியிருக்கிற குறியை தான் நீங்கள் போடணும். அப்போ இது என்னது ப்ளஸ்ஸு. அப்போ நான் அந்த இடத்துல ப்ளஸ் போட்டுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ 121லேருந்து 1 போச்சுன்னா 120 ஆன்சர் வந்துடுச்சா? வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு இதில் ரிமைண்டர் 0 வரலை. ஸோ 120 காமனாக எடுத்து ரிமைண்டர் இதில் யார் இருப்பா? x² ப்ளஸ் 120 எப்படி எழுதுவோம்? 1வது ஸ்டெப்பில் 120 வருமா, அதனால் 1ன்னு எழுதிட்டேன். அப்போ இது என்னது? நாட் ஈக்குவல் 0ன்னு சொல்லி நான் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் இதை என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த g(x)ன்னு ஒன்று எடுத்தோம் இல்லையா, இதை உள்ளேயும் இப்போ கிடைச்ச அந்த வேல்யூவை வெளியேயும் போட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? மறுபடியும் டிவிஷன் பண்ண போகிறேன். இப்போ g(x) தூக்கி என்ன ஆயிடுச்சு? உள்ளே எழுதியாச்சு. கிடைச்ச நம்மளுக்கு x² + 1 தான் எடுத்துக்கணும். 120ங்கிறது நம்மளால் டிவைசர் பண்ண முடியாது, அதனால் நாட் டிவைசர். ஓகே, அப்போ x² + 1 எடுத்தாச்சு. இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு x³ இருக்குது, இங்கே x². ஒரு x இருந்தால் இங்கே x³ இதை நம்ம கேன்சல் பண்ண முடியும். அப்போ ஒரு x போடுங்க. x² x³ ஓகேவா? அடுத்தது நீங்கள் பார்க்கணும், இது நம்ம என்ன பண்ணுவோம்? இது நம்ம டிவிஷன் பண்ணுவோம். இப்போ சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். மைனஸ் இது ரெண்டு இப்போ என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ரிமைண்டர் இருக்கிற இவங்களெல்லாம் என்ன பண்ணிடலாம்ப்பா? நம்ம இறக்கிடலாம். இறக்கிட்டாவே என்ன ஆயிடுச்சு? வேலை ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்? -11x -11x². இந்த இடத்துல நம்மளுக்கு 11ங்கிற வேல்யூ வந்திருக்கு. இல்லைங்களா? நான் சொல்லலை, 11ங்கிற வேல்யூ வந்திருக்கு. நம்ம இங்கே x³ போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்களேன், ஒரே நிமிஷம், ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த x² ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் x³. இந்த 1 விட்டுட்டோம் பாருங்கள். இவங்களோட யார் பேருக்குன்னா 1 × x. அது எங்கே வரும்னா இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல வரும். அப்போ இவங்களையும் என்ன பண்ண முடியும்? சைனை சேஞ்ச் பண்ணால் கேன்சல் பண்ண முடியும். இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? மைனஸ்னு போட முடியும். அப்போ மைனஸ் அப்படின்னா இது ப்ளஸ்ஸு மைனஸு இதுவும் கேன்சல். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது இந்த 11x² இந்த 11ஐயும் இறக்குனா போதும். இறக்கியாச்சா? இப்போ இங்கே -11 அப்படின்னுங்கிறத இங்கே போட்டால் தான் இந்த x² மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ -11 11 × 1 என்ன தான் வரும்? 11 தான் வரும். இங்கே சைன் என்ன இருக்குது? மைனஸ், அதை மைனஸ் போட்டேன். அடுத்து x²ங்கிறதையும் நான் போட்டேன். அடுத்து பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸு 1 11s 11. இப்போ ரிமைண்டர் ஆன்சர் என்ன வரும்? இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே சாரி, இது மைனஸ்னால் இது ப்ளஸ்ஸு, சைனை சேஞ்ச் பண்ணிட்டேன். இது மைனஸ்னால் இது ப்ளஸ்ஸு. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச வேல்யூ 0. அப்போ ரிமைண்டரு 0 கிடச்சிருச்சு. அப்போ GCD x² + 1 GCD x² + 1ங்கிறது கன்ஃபார்ம்.